நிறைய பேர் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகிறத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த தூய்மை கேடு, இந்த மாசு, இந்த அழுக்கு உள்ளே படிஞ்சிருது பாருங்கள், அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. அழுக்கு படிஞ்சிருதுன்னா சில நேரத்தில் பார்த்தா க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கையை வச்சு பார்த்தீங்கன்னா தூசி இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாத பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் தூசி இருக்கிறது, சாதாரண கண்ணுக்கு தெரியாது. பாவம் எப்படிப்பட்டதுன்னா நம்ம மாசுபடுத்துகிறது. எப்படி மாசுபடுத்துகிறது? கிறிஸ்டியன் டாக்டரினில் டோட்டல் டிப்ராவிட்டின்னு ஒரு டாக்டரின் இருக்குது. அது என்னென்னா, மனுஷன் சுத்தமாக கெட்டு போயிட்டான், எவ்வளோ மோசமாகணுமோ அவ்வளோ மோசமாகிட்டான்னு அர்த்தம் கிடையாது. டோட்டல் டிப்ராவிட்டி தான். டோட்டல் டிப்ராவிட்டினா அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் பாவத்தினால் தொடப்பட்டு மாசுபட்டிருக்கிறது. பாவம் தொடாத ஒரு அம்சம் கிடையவே கிடையாது. மனதை தொட்டு, எண்ணத்தை தொட்டு, உள்ளத்தை தொட்டு, விருப்பங்களை தொட்டு, யோசனைகளை தொட்டு, எல்லாத்தையும் தொட்டுருச்சு. திருமண வாழ்க்கையை தொடுது. பாவம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தொடுது பாருங்க. சுத்தமாக ஆளை ஆவி, ஆத்மா, சரீரம்னு எல்லாவற்றிலையும் கெடுக்குது, நாசமாக்குது. அவனை தொடாத ஒரு பகுதி கிடையவே கிடையாது. அதுதான் டோட்டல் டிப்ராவிட்டின்னு போதிக்கிறாங்க. அதாவது அவன் எவ்வளோ மோசமாகணுமோ அவ்வளோ மோசமாயிரல. என்ன சொல்கிறது டோட்டல் டிப்ராவிட்டி? டோட்டல்னா என்ன? அது எது டோட்டலு? அவனுடைய எல்லா அம்சங்களும் பாவத்தினால் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பை சரிப்படுத்தணும். இதை பற்றி நிறைய பேர் ஒன்றும் சொல்கிறதே கிடையாது. அதான் பவுல் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 7:18 சொல்கிறாரு, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இல்லை என்று நான் அறிந்திருக்கிறார். அதுதான் பொல்யூஷன். அவர் பாவத்தின் வல்லமையை பற்றி பேசல, பொல்யூஷனை பற்றி பேசுகிறார். அப்போ நாம் பாவத்தின் குற்றம் மன்னிக்கப்பட்டால் போதாது, அதன் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் கூட போதாது. அந்த டெரிபிள் பொல்யூஷன் ஆஃப் சின், இந்த பாவத்தின் மாசு, அழுக்கு அங்கங்கே போய் எல்லாத்தையும் தொட்டு 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 அங்கங்கே கோளாறு இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரில் டஸ்ட்டு பூந்துருச்சுன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது, போய் கோளாறாயிடும், பிரச்சனை ஆகிடும் பாருங்கள். ஏன்னா ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு போனதுனால பிரச்சனை. அந்த மாதிரி பாருங்கள், அதையெல்லாம் சரி பண்ணணும் பாருங்கள். அதைத்தான் இங்கே பண்ணுறாரு அவர். சுத்திகரித்துனா அந்த மாதிரி சுத்திகரிப்பு, அந்த மாதிரி கிளீனிங் ஒன்று நடக்கிறது.